அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இலங்கைக்குள் போதைப் பொருள் நுழைவதை உடனடியாக தடுக்க முடியாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். வான் மற்றும் கடல் வழியாக நாட்டுக்குள் போதைப் பொருள் வருவதை தடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டுக்குள் போதைப் பொருள் நுழைவதை உடனடியாக தடுப்பது கடினம் என்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாங்கள் அதை நிறுத்த திட்டங்களை வகுத்துள்ளோம். STF இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போதும் கூட கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. கடந்த சில மாதங்களில் ஏராளமான கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்களும் உள்ளன. இலங்கைக்குள் போதைப் பொருள் வருவதை உடனடியாக நிறுத்துவது கடினம். இந்த போதைப் பொருள் கடத்தல் சமீப காலமாக நாட்டில் மிகவும் வலுவாக பரவியுள்ளது. நாங்கள் பாதாள உலகத்தை பற்றி பயப்படவில்லை. பயப்படாமல் இருப்பது என்பது ஒரு திட்டமில்லாமல் இதில் ஈடுபடுவது என்று அர்த்தமல்ல. இது தொடர்பாக நாங்கள் கொள்கைகளை செயல்படுத்தி வருகிறோம். கடந்த அரசாங்கங்களிலும் கூட போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட சிறு வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் கைது செய்யப்படுவதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய கடத்தல் மன்னர்கள் இதுவரையிலே கைது செய்யப்பட்டதை நாங்கள் அறிவது கிடையாது. நேற்றைய நாளிலே அதிகமாக பகிரப்பட்ட வைரலான ஒரு செய்தி என்றால் யோஷித்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட பிணைதான். இவருக்கு எந்த அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டது என்ற கேள்வியை பலராலும் சமூக வலைத்தளங்களிலே எழுப்பியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. இன்றைய தினத்திலே யோஷித்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட பிணை தொடர்பாக நீதி அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். யோஷித்த ராஜபக்ஷவுக்கு பிணை வழங்குவது தொடர்பான உண்மைகளை நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார விளக்கி இருந்தார். சம்பந்தப்பட்ட வழக்கில் யோஷித்த ராஜபக்ஷ இதுவரைக்கும் சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை என்று நீதி அமைச்சர் தெரிவித்தார். யோஷித்த ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட பண மோசடி சம்பவம் சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. யோஷித்த கைதாகும் வரைக்கும் யோஷித்த இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை. பின்னர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நபருக்கு குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்க படுவதற்கு முன்பு சந்தேக நபராக அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறுவது அவசியம். வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த நபரை சந்தேக நபராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சட்டமா அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதுதான் வழக்கமான நடைமுறை. பிணை சட்டத்தின் விதிகளின்படி விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்தாலோ அல்லது நாட்டை விட்டு தப்பிச் சென்றாலோ தவிர பிணை வழங்குவது விதிமுறையாகும். யோஷித்தவுக்கு எதிரான பணமோசடி வழக்கு தாக்கல் செய்யப்படுவதால் இந்த ஒப்படைப்பு தேவையான நடைமுறையின் ஒரு பகுதியாகும். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலும் யோஷித்த ராஜபக்ஷவை கைது செய்தார்கள். இந்த அரசாங்கத்திலும் யோஷித்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நீதி அமைச்சர் சொல்கின்றார், இந்த நபர் இதுவரைக்கும் சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை என்று. இது என்ன கண் துடைப்பா? பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பின்னால் இந்த நாட்டுக்கு புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை. பலரும் ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தார்கள். எப்படியாவது ஒரு சின்ன காரையாவது நான் வாங்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியான ஆசையில் இருந்தவர்களுக்கு வந்தது ஆப்பு. வாகன இறக்குமதிக்கு தடை விதித்து வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானியை ரத்து செய்து வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்க நிதியமைச்சு வர்த்தமானி ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தது. குறித்த வர்த்தமானி தகவலின்படி 4 வகையான வாகனங்களுக்கு மட்டுமே இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் மனகே தெரிவித்துள்ளார். குறிப்பாக பொது போக்குவரத்துக்கான பஸ்கள், 10 முதல் 16 சீட் கொண்ட வேன்கள், லாரி, டபுள் கேப் வாகனங்கள் இறக்குமதி செய்ய மட்டுமே குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தனிப்பாவனைக்கான வாகனங்கள் இறக்குமதிக்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அத்தோடு மேலே உள்ள வாகன இறக்குமதிக்கு அமைவாக வரி அறவீடு குறித்த எந்த தகவல்களும் இல்லை என்றும் அதனையும் அரசு விரைவில் வழங்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அண்மைய நாட்களாக உப்பு இறக்குமதி சம்பந்தமாக அதிகமானவர்கள் பேசி வருகிறார்கள். நாடு வங்குரோத்து அடைந்த நிலையிலும் கூட உப்பை இறக்குமதி செய்யவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் உப்பையும் கூட இறக்குமதி செய்ய போகிறது என்ற ஒரு விடயத்தை பலரும் பேசியிருந்த நிலையில்
உப்பு இறக்குமதி சம்பந்தமான விளக்கத்தை அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் மட்டுமல்ல, முந்தைய அரசாங்கங்களும் உப்பை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் இதுவரை 4,050 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள உப்பு இருப்பை தனியார் இறக்குமதியாளர்கள் வர்த்தக அமைச்சின் மூலம் இறக்குமதி செய்ய முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். வருடாந்திர உப்பு தேவை 1,80,000 மெட்ரிக் டன் எனவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்நாட்டு உப்பு உற்பத்தி 1,20,000 மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளது. அதன்படி 60,000 மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருப்பதாக கூறிய அமைச்சர் அதில் ஒரு பகுதியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு மாதிரியா உப்பு பிரச்சனை தீர்ந்தது. அடுத்தது என்ன? அரிசி பிரச்சனை. அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நீக்க போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். அரிசிக்கு அரசாங்கம் விதித்துள்ள கட்டுப்பாட்டு விலையை நீக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று 28ஆம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். உப்பு பிரச்சனை, அரிசி பிரச்சனை, அடுத்தது என்ன? முட்டை பிரச்சனை. ஆனால் இது ஒரு சுப செய்தி. முட்டையின் விலையில் வீழ்ச்சி. கடந்த நாட்களுடன் ஒப்பிடும் போது இன்று சந்தையில் முட்டையின் விலை சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி சந்தையில் முட்டையின் விலை 25 முதல் 30 ரூபாய் வரை பதிவாகியுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலம், அதற்கு பின்னால் பாராளுமன்ற தேர்தல் காலம், இந்த தேர்தல் காலங்களில் மக்கள் அதிகமாக பேசிய ஒரு விடயம், ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைய வேண்டும், அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது என்று பலரும் பேசியிருந்தாலும் கூட இரு தரப்பு ஈகோ காரணமாக கடைசி வரை அது நடைபெறவில்லை. ஆனால் ஏதோ ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த முயற்சியின் ஒரு கட்டமாக இன்று இரவு எஸ்ஜேபி மற்றும் யூஎன்பியின் 3வது கட்ட சந்திப்பு நடைபெற உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் இடம்பெறும் பல சுற்று கலந்துரையாடல்களில் மற்றும் ஒரு கலந்துரையாடல் இன்று 28ஆம் திகதி இடம்பெற உள்ளது. இந்த கலந்துரையாடல் இன்று இரவு நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தாலும் இரு தரப்பினரும் இன்னும் கலந்துரையாடல் நடைபெறும் இடத்தை அறிவிக்கவில்லை. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வேண்டும் என்ற விவாதம் எழுந்ததை தொடர்ந்து இரு கட்சிகளுடனும் இந்த கலந்துரையாடல்கள் ஆரம்பமாகியுள்ளன. அதன்படி இன்று 3ஆம் சுற்று கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. முந்தைய கலந்துரையாடல்களின் போது முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் இரு கட்சிகளின் தலைவர்களுடனும் கலந்துரையாடப்படும் என்றும் அவர்களின் கருத்துக்கள் இன்றைய கலந்துரையாடலில் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் குழு இன்று பிற்பகல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இந்த முன்மொழிவுகள் குறித்து கலந்துரையாட உள்ளனர். நாட்டுக்கு நல்லது நடக்குமாக இருந்தால் யார் யாரோடு இணைந்தாலும் எமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும். எதிர்வரும் ரமலான் மாதத்தை முன்னிட்டு சவுதி அரேபியா 50 மெட்ரிக் டன் ஈத்தம் பழங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. எதிர்வரும் ரமலான் நோன்பு காலத்திற்காக சவுதி அரேபியா 50 மெட்ரிக் டன் பேரீத்தம் பழங்களை நேற்று நன்கொடையாக வழங்கியுள்ளது. இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதரகத்தில் நேற்று நடந்த நிகழ்வில் சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் ஹமூத் அல் கஹ்தானி இந்த பேரீத்தம் பழங்களை உத்தியோகபூர்வமாக புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹினிந்தும சுனில் செனவி அவர்களிடம் கையளித்தார். அண்மைய நாட்களாக என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கதைகள், அவர்களுடைய பேச்சுக்கள் மக்களுக்கு மிகப்பெரிய கடுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மிக அண்மையிலே ஒருவர் சொல்லியிருக்கின்றார், தேங்காய் சம்பல் சாப்பிடுவது நாட்டின் தேங்காய் அழிவுக்கு மிக பிரதான காரணம். இப்படியான அர்த்தமில்லாத கதைகளை பேசி வருகின்றார்கள் சில என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த பின்னணியிலே இன்றைய தினமும் ஒரு என்பிபி அமைச்சர் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி எத்தனையோ தடைகளை தாண்டி தற்போது மலையடிவாரத்துக்கு வந்து நிற்கிறது. முன்னால் உள்ள மலையில் ஏறும் வேளையில் பல சவால்கள் ஏற்படும். எல்லாவற்றையும் இலகுவாக செய்ய முடியாது. பல தியாகங்களை செய்ய வேண்டி இருக்கும் என என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அன்று இக்கட்டான சூழ்நிலையில் பாம்பு, மரப்பட்டை போன்றவற்றை சாப்பிட்டுத்தான் சீனா இன்று உலகில் முதலிடம் பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் DK ஜெயசுந்தர மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் மாத்திரமன்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முதல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் அதே மட்டத்தில் அவதிப்படுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்
குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக தான் கொழும்பில் தங்குவதற்கு இடமில்லாமல் பையை தோளில் மாற்றிக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்து வருவதாகவும் கூறினார். மாதிவிலையில் தற்போது வசிப்பிடம் ஒன்று கிடைத்துள்ளதாகவும் வாகனம் இன்னும் தனக்கு கிடைக்கவில்லை எனவும் பழைய வாகனங்களை விற்று பொருத்தமான வாகனம் வழங்கப்படும் வரை பொறுமையாக இருக்கிறோம் என்றும் MP குறிப்பிட்டுள்ளார். சிரிப்பதா அழுவதா என்று எனக்கு புரியவில்லை. கமெண்ட் பகுதியில் நீங்களும் சொல்லுங்கள். இலங்கைக்குள் தஞ்சம் அடைந்துள்ள ரோஹிங்கிய அகதிகளை மீண்டும் மியன்மாருக்கு அனுப்ப வேண்டாம் என்று பிரபல ரோஹிங்கிய அரசியல் செயற்பாட்டாளர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மியன்மாரில் நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் உள்ளக மோதல்களில் பெரும் எண்ணிக்கையானோர் உயிரிழந்திருப்பதாகவும் ஆயிரக்கணக்கானோர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள மியன்மாரை சேர்ந்த பிரபல ரோஹிங்கிய அரசியல் செயற்பாட்டாளரும் சுதந்திர ரோஹிங்கியா கூட்டிணைவு எனும் அமைப்பின் ஸ்தாபகருமான நேசாவின் இலங்கையில் தஞ்சமடைந்த ரோஹிங்கிய அகதிகளை அரசாங்கம் மீண்டும் மியன்மாருக்கு திருப்பி அனுப்ப கூடாது என வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.